சக்கரை மச்சி. யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் திரை? நீ எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கெட்டவனே. இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லதான். ஸ்கூல் காம்படிஷன்ல கட்ட பொம்மனா வரேன் பேரை கொடுத்து தொலைச்சிட்டேன். இப்பதான் அதோட கஷ்டம் எனக்கு புரியுது. பேசாம ஊமதுரன் பேர் கொடுத்து தொலைச்சிருக்கலாம். கொடுத்திருந்தா டைலாகே இல்லாம பேன்னு ஏதாவது உளறிட்டு போயிருக்கலாம். அடப்பாவி, ஊமத்துரன் பேர் இருந்தா அவன் ஊமன்னு யார் சொன்னது? ஒண்ணு உனக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கணும், இல்ல சரித்திரம் தெரிஞ்ச எங்கள மாதிரி ஆளும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி சரி, ஊமதுரன் பேரை கேட்டு தப்பா நினைச்சுக்கிட்ட, அதுக்காக ஓவரா அழட்டிக்காத. ஹாய் மூசா, வந்துட்டியா? இவன் தொல்லை தாங்க முடியல. என்ன கௌதம், ஏதாவது ப்ராப்ளமா? கட்ட பொம்மனா நடிக்க ஒத்துக்கிட்டேன். கத்தி கத்தி பேசிய தொண்டை கட்டி போச்சு. எதை செஞ்சாலும் முழு ஈடுபாடோட செய்யணும், அப்பதான் அதுல வெற்றி பெற முடியும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சிட்டா அது ரொம்ப நாளைக்கு முழு ஈடுபாடோட செய்யணும், அப்பதான் அதுல வெற்றி பெற முடியும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சிட்டா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இனிமே சின்சியரா உழைச்சு கட்ட பொம்மனா நடிச்சு கப்பு வாங்குவேன். அந்த நம்பிக்கையே உனக்கு வெற்றியை தரும். அதே கௌதம் கௌரி அன்னைக்கு ஸ்கூல்ல பார்த்து பேசுற மாதிரியே செவத்தை பார்த்து பேசுறாங்க. வாட்ச் பண்ணுவோம். கௌதம், நீ மாறுவிட போட்டியில வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நான் ஒரு தடவை நடிச்சு காட்டுறேன், நல்லா இருக்கா பாரு. ஏய் புட்ரி, யாரை கேட்கிறாய் வரி, சம்திங் ராங். தானா பேசிக்கிறாங்க, தானா மலர் குத்து வருது, என்னென்னமோ நடக்குது. இதை இப்படியே விட்டோம் பார்த்து பார்த்து நம்மளுக்கு தான் பைத்தியம் முடிச்சுக்கும். முதல்ல சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அம்மா ஊருக்கு போனா அன்பு போச்சு, அப்பா ஊருக்கு போனா பாசம் போச்சு, குழந்தைங்க ஊருக்கு போனா சந்தோஷம் போச்சு, சம்சாரம் ஊருக்கு போனா எல்லாமே போச்சு. கனகவல்லி, 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னை இப்படி பேச்சுலர் ஆக்கி பாக்குறியே, நியாயமா? இப்படி சொல்லிக்காம கொல்லிக்காம ஊருக்கு போயிடலாமா கனகவல்லி? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்துட்ட என்னால தோசையை சுட்டு எடுக்க முடியலையே. பரம்பரையை செவுத்து பார்த்து பேசுற பரம்பரையா இருக்கும் போல இருக்கே. இப்போ இவர்கிட்ட அவங்கள பத்தி போட்டு கொடுக்கறதா, இல்ல அவங்கள பத்தி இவர்கிட்ட போட்டு கொடுக்கறதா? ஐயோ, நீ யாருப்பா? என் வீட்டு சமையல் அறைக்குள்ள வந்து உன் தலையை பிச்சை எடுத்துக்கிற, ஆனா தோசையை மட்டும் கேட்காத. அதை என்னால் அங்கிருந்து பிச்சை எடுக்க முடியல. எல்லாம் என் நேரம். குழந்தாய், அப்படியெல்லாம் சொல்லாதே. உன் நேரம் என் நேரம் என்று எதுவுமே இல்லை. நம் எல்லோருக்கும் ஒரே நேரம் தான், பிரித்து பார்க்காதே. ஐயா சாமி, இனிமே நான் எதையும் பிடிக்க மாட்டேன். வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. நீங்க தானே கௌதம் கௌரியோட அப்பா? ஆமா. என் பேரு பாலு, நான் உங்களோட கிளாஸ்மேட். Glad to meet you. நீங்க அவங்கள பார்க்கணுமா? நான் பார்த்தாச்சு, இப்போ நீங்க தான் அவங்கள பார்க்கணும். நான் அவங்களை பார்ப்பதில் என்ன புதுமை இருக்கிறது? சத்தம் போடாம பின்னாடி வாங்க. அடக்கு அடக்கு என்றது மீசை, துடிக்கிறது புஜம். எப்படி இருக்கு என் டயலாக்? இதுதான் சொன்னேன், இவன் தொல்லை தாங்க முடியலன்னு. ஐயோ, என் குழந்தைகளுக்கு என்னாச்சு? என் பின்னாடி வாங்க.
பையனும் பொண்ணும் யார் கூடயே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. ஐயோ பயமா இருக்க. இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் ஸ்கூல்ல என்னென்னமோ நடக்குது. இட்லி அந்த இடத்துல பறக்குது, வாட்டர் பாட்டில் அந்த இடத்துல தொங்குது. அப்பா ஏன் கேக்குறீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அங்கிள், இது என்னவோ ஏவல் பில்லி சூனியம் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஓட்டுற ஒரு பூசாரி இருக்கான். அவனை நான் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். பாலு தம்பி, அந்த பூசாரி வந்தா என் குழந்தைங்களுக்கு சரியாயிடுமா? நிச்சயமா சரியாயிடும். ஆனா காசு கொஞ்சம் செலவாகும். சரிப்பா, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். அப்புறம் என்ன, கவலையை விடுங்க. ராஜா, நீ யாரு பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கணும்பா. என்ன ரொம்ப புகழாதீங்க. உங்களை மாதிரி பெத்தவங்க கண்ணீரை துடைக்கத்தான் நான் இந்த அவதாரம் எடுத்தேன். பை த பை, இன்னொரு விஷயம், நம்மோடைய இந்த முயற்சியை பத்தி கௌதம் கௌடிக்கு தெரியவே கூடாது. நான் வாயை திறக்க மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். That's good. நீங்க போய் தோசை சுடுங்க, மத்தத நான் சுட்டுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். கௌதம் கௌரி, என்கிட்டே விளையாடுறீங்களா? இன்னையிலிருந்து உங்க சாப்டரே க்ளோஸ். சிரிப்பா வாங்கடி, சிரிப்பா வாங்கடி, சாமியார கூட்டிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். என்ன மூசா, சாமியார கூட்டிட்டு வரேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறா? கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் என் வேடிக்கையை காட்டுறேன். பில்லாரங்கா, இதுதான் கோதண்டத்தோட வீடு. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அது? வீட்ல பேப்பர் போட்டு பார்த்திருக்கேன், பேப்பர்ல வீடு போட்டு இப்பதான் பார்க்கறேன். இப்படி ஏதாவது ஏடா கூடமா கேட்பீங்கன்னு தான் பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கேன். கவனமா கேளுங்க. இது வாசல் பக்கம், என்ட்ரன்ஸ். இது அவங்க வீட்டு பின்பக்கம். பேக் சைடு. இந்த பின்பக்கமா போனா குறுக்கு வழியில பால்கனி வந்துடும். அப்புறம் இந்த ரூம் வழியா ஹாலுக்கு வந்து ரைட் சைடுல திரும்பினா அங்க ஒரு பெட்ரூம். அங்கதான் கோதண்டம் இருக்க மாட்டான். அப்ப அடுத்த ரூமுக்கு போலாம். ஆனா குழந்தைங்களாம் படுத்துட்டு இருப்பாங்களே. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். எஸ். இடது பக்கம் திரும்புங்க, அங்க ஒரு ரூம். அங்கதான் கோதண்டம் தான் பொண்டாட்டியோட தூங்கிட்டு இருப்பான். ரிப்பீட். ஐயா, பொண்டாட்டியோட தூங்கிட்டு இருப்பாயா? அவ்வளவுதானா? நீங்க மயக்க மருந்து கர்ச்சீஃப அவ மூக்கு மேல வைக்கிறீங்க, நைஸா இங்க தூக்கிட்டு வந்துடுறீங்க. இதுதான் நம்ம மாஸ்டர் பிளான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. நாங்க தான் 2 தடவை கோதண்ட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோமே, எதுக்காக எங்க கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கீங்க? என்னமோ எங்களுக்கு பூச்சா சொல்ற மாதிரி சொல்ற. ஏண்டா, இத நேத்தே சொல்ற கூடாதா? ராத்திரி பூரா கண் முழிச்சு யோசிச்சு யோசிச்சு படம் போட்டிருக்கேன்டா. நீங்க கண்ணு முழிச்சதுக்கு எங்களையும் சலிச்சுக்கிறீங்க. நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கிட்ட முன்னாடி ஐடியா கேட்டிருந்தா நாங்க சொல்லிருப்போம்ல. நான் பாஸ், யாருக்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஜானி, என்ன 4 அடியால ஒரு டென் செட் வச்சுட்டா உன் மனசுல பெரிய பாஸ்ன்னு நினைப்பா? இந்த பார், இந்த தொழில ஈகோ எல்லாம் பார்க்க கூடாது. தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி தரணும், தெரியாத 4 பேர்கிட்ட கத்துக்கணும். அப்பதான் தொழில் சுத்தமா நடக்கும். இல்லைன்னா அப்படி சத்தமா தான் நடக்கும். சரி, நமக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் வேணாம். இன்னைக்கு ராத்திரி கோதண்டத்தை எப்படியாவது கடத்திட்டு வரீங்க. அதுக்கப்புறம் அவனை இங்க கட்டி போட்டு சும்மா சித்திரவதை பண்றோம். அப்படி அவனை கட்டி போடலனா அவன் நம்மள சித்திரவதை பண்ணிடுவான். ஏப்பா ஜானி, கோதண்டத்தை கட்டி போட்டதோ சினிமாவுல வருது போல அனுராதா ஜெயமாலினி மாதிரி யாராவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் மும்தாஜ் விட்ட? அதானே, மல 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 மருத மல மாலே மருத மல 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 மருத மல மாலே மருத மல. வெரி குட். மும்தாஜ் கேன்சல்ட். நீயே ஆடிடு. தேங்க் யூ. ஏய், சீரியஸா பேசுறீங்களா?
சீரியஸா இருந்தா நாம பேச முடியாது. டாக்டர் தான் வந்து பேசுவாரு. 24 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லுவாரு. உங்களை போய் கூட்டாளி வச்சிட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அதானே சொல்ல வரீங்க? உங்களை போய் கூட்டாளி வச்சிட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அதானே சொல்ல வரீங்க? ஷபாஷ் தங்கா. என் சிஷ்யன் எப்பவுமே அப்படிதான். நீங்க நினைப்பீங்க, அவரு சொல்லிடுவாரு. நல்ல வேளை இவர் நினைச்சு நீ செஞ்சிருவேன்னு பயந்துட்டேன். ஏன்பா ஜானி, நீ ஏன் கோதண்டத்தை கடத்தணும்னு ஆசைப்படுற? ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த கோதண்டம் ஜானியை நடு ரோட்ல போட்டு இழுத்து உதைச்சி முழு கதையும் சொல்ல விடு. நடு ரோட்ல அடிச்சு இது தெருவில் அடிச்சுட்டு போய் லாக்கப்ல வச்சான். பலமான அடியா? உன் வீட்டடி என் வீட்டடி இல்ல. பரவாயில்ல தாங்கும். இப்போ என் கதை தான் முக்கியமா? இரு, முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஒரு கண்டினியூட்டியும் தேவையில்லை. இன்னைக்கு ராத்திரி எந்தவித சொதப்பலும் இல்லாம நம்ம பிளான் படி அவனை கடத்துறோம். பொறுப்பை எங்க கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நிம்மதியா இருங்க. வேலைய கச்சிதமா முடிச்சிருவோம். கோதண்டத்தை நீங்க கடத்திட்டு வாங்க, அவனுக்கு என்ன தீர்ப்புன்றத நான் எழுதுறேன். பெரிய நாட்டாம பரம்பரை அப்படியே தீர்ப்ப சொல்லி கீசிடுவாரு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் நிச்சயமா ஒரு நாட்டாம பரம்பரை தான். எங்க அப்பா கிராமத்துல ஒரு பெரிய நாட்டாம. அப்போ பஞ்சாயத்துல ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப், அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை. அந்த ஹஸ்பண்ட் சொல்றான் குழந்தைக்கு குந்தவையின் பேர் வைன்னு சொல்றான். பொண்டாட்டிக்காரி சொல்றா அந்த குழந்தைக்கு நிக்கவைன்னு பேர் வைக்க சொல்றா. அப்புறம் எங்க அப்பா கொடுத்த தீர்ப்புல கிராமமே அப்படியே ஆச்சரியப்பட்டு போச்சு. அப்படி என்ன தீர்ப்பு சொல்லிவிட்டாரு? சொல்றேன். பிறந்தது பொன் குழந்தை, அதனால அதுக்கு குந்தவைன்னு பேர் வைக்க வேணாம், நிக்கவேன்னு பேர் வைக்க வேணாம், படுக்கவேன்னு பேர் வைக்க சொன்ன. அதுக்கப்புறம் உங்க அப்பா உயிரோடு இருந்திருக்க மாட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் ஜனங்க வர கல்லால அடிச்சு கொண்டாங்களே. அப்புறம் பா ஜானி எங்க ஜானியை காணும்? இதுக்கு மேல எப்படி இருப்பான்? உங்க அப்பங்கத அவனுக்கு புல்லரிக்க வச்சிருச்சு. அதான் சொர்ஜின் வரத்துக்கு மாயமா போட்டான். ஆறுமுகம், நேத்து குறுக்குப்பட்ட தொழிலுக்கு போனீங்கன்னா தேத்துன. அடையம்பா வைத்தறிச்சல கிளம்புற. நேத்து ஒரு வீட்டை கதுவை உடைச்சு உள்ள போய் பண நகையெல்லாம் எடுன்னு சொன்னா ஓன்னு அழுகுறாங்க. பின்ன வீட்டு நகை போன அழாம சிரிக்கவா செய்வாங்க? அட அதுக்கு அழுவலப்பா. வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் வித்து காசாக்கி கையில இருந்த பணத்தையும் சேர்த்து அதிக இன்ட்ரெஸ்டுக்கு ஆசைப்பட்டு அரோகரா சிட் ஃபண்ட்ல போட்டுருக்காங்கப்பா. அப்பால என்ன எல்லா துட்டும் அரோகரவா பூச்சு அப்படின்னு சொல்லி அழுதாங்கப்பா. மனசு ரொம்ப பெஜாரா பூச்சுப்பா. ஆஃப் வாங்குறதுக்கு நான் வச்சிருந்த 120 ரூபாயும் அவங்களாண்டியே குத்துன்னு வந்துட்டேன். ஆஃப் ஆறுமுகம், ஒரு வேடிக்கை பாத்தியா? முன்னெல்லாம் கொள்ளைக்காரங்க ராத்திரில வீட்டை வச்சு இருக்கிறவங்கள மிரட்டி கொள்ளைச்சிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் ஜனங்களை கொள்ளைக்காரங்களை பட்ட பகல்ல தேடிட்டு போய் துட்டு கொடுத்துட்டு வராங்க. ஆசை வளர வளர அறிவு மங்கி போகுது. கீதா, நம்ம தேடி அலைஞ்ச ஆளு பக்கத்திலே இருக்காங்க. இவனுங்களை வச்சு காரியத்தை முடிச்சிருவோம். ஓகேயா? அட நாம எப்படி பொழைக்கிறத அத சொல்லு முதல்ல. என்ன பண்றது? வயசுதான் பொழிக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு வேலை தரோம். எது? யாருமா நீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தத நாங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். பார்த்தா சின்ன வயசாகிறீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி காரியம் பண்றது? யோ, காரியம்னா அந்த காரியம் இல்ல, எங்களுக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? ஒரு பொம்பளையே கடத்தணும். என்னது? கடத்தணுமா? ஏன் கடத்த தெரியாதா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? 1000 பேரை கடத்தின அபூர் ஆறுமுகன்னு எங்க சங்கத்துல எனக்கு பட்டமா குத்துறாங்க. என்னப்பா காதுல பூ சுத்துற? 1000 பேரை எப்படி கடத்திருக்க முடியும்? ஏன் முடியாது? ஒரு நாள் எக்மோர் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னுட்டு இருந்ததா, போர் அடிக்குதுன்னு எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அட பாவி, அப்புறம் என்னாச்சு? சேத்துப்பட்டி ஸ்டேஷன் வந்தது, ட்ரெயின் நின்னுச்சு, போலீஸ் என்ன தூக்கி முடிச்சு. அவன் கதையை விடுமா. யார கட்டணும், எப்ப கட்டணும்னு அட்வான்ஸை கொடுத்துட்டு போ. வேலையை முடிச்ச உடனே மீதி துட்டை வாங்கிக்கிறோம். நம்பர் 5 சாரங்கபாணி தெரு, வலசரவாக்கம். இதான் அட்ரஸ். நாளைக்கு ராத்திரி அங்க வந்துருங்க. யார கடத்தணும்னு நாங்க அங்க சொல்றோம். இந்தாங்க, இத பாருங்க. இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்கோங்க. குவார்டர் கோவிந்தனும் ஆஃப் ஆறுமுகமும் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டா மிஸ் ஆகாது. நீங்க போங்க. அது என்ன? அது குவார்டர் கோவிந்தன், ஹாஃப் ஆறுமுகம். இந்த பாருமா, எவ்வளவு காசு வந்தாலும் குவார்டர் தான் அடிப்பேன். அதான் குவார்டர் கோவிந்தன். அதே மாதிரி என்னாட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஆஃபுக்கு மேல அடிக்க மாட்டேன். அதான் ஆஃப் ஆறுமுகம். கருமண்டா, இந்த மேட்டர்ல மட்டும் நீங்க 2 பேரும் ஏதாவது சொதப்பனீங்க, அப்புறம் நாங்க 2 பேரும் அடிக்கிற அடியில ஃபுல்லா காலி ஆயிடுவீங்க. ஜாக்கிரதை. வா மாமே.
இல்ல எதுவும் பேசுறது இல்ல. அன்னைக்கு மாமா மிரட்டினதுல எங்க தன்னை தூக்கி வெளியில போட்டுருவான்னு பயந்துட்டு பேசாமே உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்க மாமா கோவம் தான் கண்ணு முன்னே தெரியாது. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், எடுத்து சொல்ல வேண்டியதானே. அதுக்கு இப்படியா பேசுறது? வா என்னன்னு கேட்கலாம் போ நீ. மூசா மூசா, நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? அது வந்து பாட்டி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு உன்னை தாத்தா திட்டினாரு, அதை பத்தி தானே நீ யோசனை பண்ணிட்டு இருக்க. ஆமாம்மா, எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பிள்ளையோட மனசு எனக்கு தெரியாதா? ஐயோ, அறிவு களைஞ்சி எல்லாம். நான் மூசா இல்ல பொம்மைன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுல என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதான்னு அலட்டல் வேற கருமண்டா. மூசா, ஏதோ நடந்து போச்சு. உங்க தாத்தாவுக்கு புத்தியே கெட்டு போச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, வரட்டும். அவர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டா தான் அவருக்கு சாப்பாடு. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? வந்துட்டீங்களா? நீங்க என் பேரங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆயிஷா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? யாரு மேல தப்புங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. நீங்க திட்டில இருந்து அவன் சரியா சாப்பிடுறதுல ஓடி ஆடி விளையாடுறதும் இல்ல. அடம் பிடிச்சா திட்டாம கொஞ்சமா செய்வாங்க. அவன் மட்டும் அடம்பிடிக்கிறான். இந்த வயசுலயும் ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு நீங்க அடம்பிடிக்கல. சரி இப்ப எதுக்கு அதெல்லாம்? என் பேரு மூசாவை திட்டிங்களா? என் ராசாக்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். சரி போராட்டத்தை துவைக்கிடாத, தள்ளு. டேய் கண்ணா, மூசா, என் ஞான பழமே, உன்னை திட்டினது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. என் புள்ள சிரிச்சிட்டா. ஆகா, மூசா சமாதானம் ஆயிட்டான். இந்த சந்தோஷத்தை வாங்க எல்லாரும் போய் கொண்டாடலாம். மூசா இதே மாதிரி எப்பவுமே சிரிக்கணும். அப்பதான் அந்த பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும். பாட்டி, தாத்தா கிட்ட நான் அடம் பிடிச்சது தப்பு தானே? தாத்தா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. என் பேரை திருந்திட்டான். அவனுக்கு நல்ல புத்தி வந்துருச்சு. என் பேரை திருந்திட்டான். டேய், குதிரை சரியா ஓடணும்னா சவுக்கு எடுக்கணுமா? நீ சரியா ஓடணும்னா தண்ணிங்கிற சவுக்க எப்ப வேணாலும் நான் எடுப்பேன். என்னங்க பேரன் காதுல என்ன சொன்னீங்க? பாட்டி சொல்லை தட்டாதேன்னு சொன்னேன். தாத்தா பல்ல தட்டாதேன்னு சொல்லுங்க. முட்டாள் பெருசே, உன்னை ஓட வைக்கிற சவுக்க நான் கண்டுபிடிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல.